ஓம் சாந்தி. எல்லாரும் குஷியாக இருக்கீங்களா? இன்றைய முரளியிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், நான் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பாடல் வந்திருக்குது. இங்கே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உருவாக்கிட்டு இருக்குது. எதன் மூலமாக அப்படின்னா இந்த கீதையின் ஞானத்தின் மூலமாக. அங்கே பக்தி மார்க்கத்தில் கீதையின் பகவான் கிருஷ்ணர்னு போட்டிருக்காங்க. அப்போ கிருஷ்ணனுடைய மகா வாக்கியம்னு சொல்கிறாங்க. அது தப்பாக இருக்குது. இந்த ஞானம் இது சிவபகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. இந்த ஞானத்தின் மூலமாக தான், இந்த ராஜயோகத்தின் மூலமாக தான் நீங்கள் இளவரசன் இளவரசி ஆகிறீங்க. அப்போ உங்களுடைய அதிர்ஷ்டம் உருவாகுது இல்லையா? அப்போ இந்த ராஜயோகத்தை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் சிவபகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உங்களுடைய 84 பிறவிகளின் இறுதி நேரத்தில் தந்தை இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் வந்து இந்த படிப்பை நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். ராதை கிருஷ்ணர் அவங்க தான் லட்சுமி நாராயணனாக ஆகிறாங்க. அவங்களுடைய ராஜ்யம் இருந்துச்சு. அப்போ இந்த பாரதம் சுகதாமமாக இருந்துச்சு. எவ்வளவு செல்வந்த நாடாக இருந்துச்சு. அப்போ எந்த ஒரு தர்மமும் இல்லை, ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்துச்சு. அதனால தான் அது சுகதாமமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். பின்னர் அடுத்து துவாபர யுகம் வரும்போது தான் மற்ற தர்மத்த ஆத்மாக்கள் தான் வராங்க. அப்போ தான் இந்த உலகம் நரகமாக மாறுது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் சத்துவ பிரதானத்துலேருந்து இப்போ தமோ பிரதானம் ஆகிட்டீங்க. இப்போ தமோ பிரதானத்துலேருந்து மீண்டும் சத்துவ பிரதானமாக ஆகணும். நேற்று நாம் சொர்க்கவாசியாக இருந்தோம், இன்று நாம் நரகவாசியாக மாறியிருக்கோம். நாளை மீண்டும் இந்த ராஜயோக படிப்பின் மூலமாக சொர்க்கவாசியாக ஆக போகிறோம். நாம் மனிதனிலிருந்து தேவதை ஆகிறோம். இதுதான் இந்த படிப்பினுடைய லட்சியமாக இருக்குது. அப்போ அங்கே ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லப்பட்டது உங்களுடைய லட்சியம்தான். அவர் ஒன்றும் உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறதில்ல. பாடம் கற்பிக்கக்கூடியவர் ஆசிரியர் சிவபகவான் தான். சிவபகவானால் தான் இந்த சொர்க்கத்தின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த உலகம் சுடுகாடாக மாறி போயிருக்குது. ஏன்னா எல்லாரும் காம விகாரத்தில் விழுந்து எரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இப்போ உங்களுடைய அதிர்ஷ்டம் உருவாக்கிட்டு இருக்குது. உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. மாயை யாரையும் விடுறதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நிறைய பேர்கிட்ட இந்த பொய் பேசக்கூடிய பழக்கமும் இருக்குது. அதையே பெருமையாகவும் நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். பொய் பேசுகிறதையே பெருமையாக நினச்சிக்கிறாங்களாம். முழுமையாக தந்தையை நினைவு செய்கிறதும் இல்லை, பற்றுதல் நீங்கிறதே இல்லை. தேகதாரிகளின் நினைவு வந்துக்கிட்டே இருக்குது. உற்றார் உறவினர் நண்பர்களின் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. பற்றுதல் முழுமையாக நீங்கினா தான் தந்தை நல்ல விதத்தில் நினைவு செய்யவும் முடியும். இவங்க எல்லாருமே சுடுகாட்டு வாசிகள்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே நரகத்தில் இருக்காங்க, விகாரங்களில் இருக்காங்க. நீங்கள் கண்ணால் எதெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாமே விநாசமாக போகுது. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பணத்தை வீண் செலவு செய்துட்டு வந்தீங்க, தலை வணங்கிட்டு வந்தீங்க, கதறி அழுதுட்டு இருந்தீங்க. எந்த பிராப்தியாக ஏற்பட்டுச்சா? ஆனால் இப்போ தந்தை உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து உங்களை அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்காக வந்திருக்கார். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத பாபா புரிய வச்சுருக்கார். செகண்ட் பாயிண்ட்டு, பாபா சோமநாதர் ஆலயத்தை பற்றி புரிய வைக்கிறாரு. ஒரே ஒரு சோமநாதர் ஆலயம்தான், தங்கத்தால் கட்டப்பட்டது கிடையாது. பல மாட மாளிகைகள் இந்த பாரத பூமியில் இருந்துச்சு. பக்தர்கள் கூட சொல்கிறாங்க தங்க துவாரகை இந்த பூமியில் இருந்துச்சு, இப்போ எல்லாம் பூமி கடியில் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி மீண்டெலும்பி வரும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் இது காலச்சக்கரம் சொல்லணும் போது மீண்டெலும்பி வரும் அப்படின்னு உங்களால் அந்த சக்கரத்தின் படத்தை வச்சு புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நீங்கள் ரயிலில் போகும்போது கூட நல்ல விதத்தில் சேவை செய்ய முடியும். மனிதன்லேருந்து தேவதையை ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவபகவான் தான் அப்படின்னு அந்த கல்ப விருட்ச மரப்படம் இருக்கு இல்லையா, அதை வச்சு புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தந்தை விதையாக இருக்கார். வேர் பகுதியில் மனிதர்கள் பிராமணர்கள் நீங்கள் இருக்கீங்க. மனிதன்லேருந்து தேவதையாகக்கூடிய அந்த படம் வந்து புரிய வைக்க முடியும்னு சொல்கிறார் அந்த கல்ப விருட்ச மரப்படத்தை வச்சு. தேவி தேவதா தர்மம் அங்கே தண்டு பகுதியில் இருக்குது. அந்த தண்டு பகுதியிலேருந்து தான் கிளைகள் மற்ற தர்மத்தை ஆத்மாக்கள்லாம் எப்போ வந்து தங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க அப்படின்றத நல்ல விதத்தில் புரிய வைக்க முடியும். மனிதர்கள் தேவதையாகிறாங்கன்னு தான் பாடல் இருக்குது. மனிதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிறாங்க, மனிதவர்கள் சீக்கியர்கள் ஆகிறாங்க அப்படின்லாம் பாடல் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்ல விதத்தில் சேவை செய்ய முடியும்.
இந்த தர்மத்தில் போனவங்க மீண்டும் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காக ராஜயோகம் கற்பிக்கிறதுக்காக மீண்டும் வருவாங்க. இதில் ஏதோ கொஞ்சம் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா கூட ராஜ்யத்தில் பிரஜைகளாக வருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த உலகம் பாருங்கள், இப்போ மாயையின் பகட்டாக இருக்குது. தந்தை வந்து உண்மையான சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் வரும்போது மாயை கூட தன்னுடைய பகட்டை வெளிக்காட்டுறான், இதை சொர்க்கம் போல் உருவாக்கி வச்சுருக்கான் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் இது சொர்க்கம் கிடையாது, நரகம்தான், மாயையின் வெளிப்பகட்டாக இருக்குது. இங்கே வயல் வெளிகள்லாம் இருக்குது, அங்கே அது மகசூல் ஈட்டுறதுக்காக எவ்வளவு கடின உழைப்புலாம் செய்கிறாங்க. ஆனால் சுகதாமத்தில் சொர்க்கத்தில் இப்படிலாம் கடின உழைப்புலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இங்கே நல்ல வசதிகள் உருவாக்கி வச்சுருக்கான். எரிவாயு சிலிண்டரு, அப்புறம் கரண்ட்டு எல்லாமே நமக்கு இருக்குது இல்லையா. ஆனால் இது கொஞ்சம் சுகத்தை கொடுத்துட்டு நிறைய துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் சுகதாமத்தில் உங்களுக்கு முழுக்க முழுக்க எல்லாமே சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே இந்த வயலுக்கெல்லாம் டேக்ஸு அதெல்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா அது இயற்கையாகவே செல்வந்த நாடாக இருக்கும். அப்போ அங்கே யாரும் உங்களுக்கு டேக்ஸ்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்டு பாயிண்ட்டு, இப்போ உங்களுக்கு டபுள் இன்ஜின் கிடச்சிருக்குது. சிவபாபா மற்றும் பிரம்மா பாபா, அதான் டபுள் இன்ஜின் சொல்கிறார். ரயில் மீது போகிறோம் அப்படின்னா மலை மீது ரயில் ஏறும்போது 2 இன்ஜின் பொருத்தப்படும். அதே போல் நீங்கள் உயர்ந்த லட்சியத்தை அடைய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் 2 இன்ஜினுடைய அவசியம் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று சிவபாபாவை ஃபாலோ பண்ணுங்கள், இன்னொன்று பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக சொல்கிறாரு. நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து சேவை செய்கிறீங்க, உங்களுடைய ஒத்துழைப்பும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஒத்துழைப்பின் ஒரு விரல் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதுபோல் சேவைக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறார். நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள், சுறுசுறுப்பான குழந்தைகள் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் அடைவாங்க, அவங்கள தான் சுறுசுறுப்பான குழந்தைகள்னு சொல்கிறாரு. சோம்பேறி குழந்தைகள் படிக்கவும் மாட்டாங்க, தந்தையை நினைவு செய்யவும் மாட்டாங்க, எப்போவும் உற்றார் உறவினர்களின் ஞாபகத்தில் இருந்துட்டு மற்றவர்களோடு சண்டையிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த மகேந்திரன், கோபால், இந்த 2 சேவாதாரிகளை பாருங்கள், எவ்வளோ நல்ல விதத்தில் சேவை செய்திருக்காங்க. தங்களுடைய செல்வத்தை, அதாவது செல்வத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு சேவை செய்திருக்காங்க. சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதன் மூலமாக எத்தனை பேருடைய பாக்கியம் உருவாக்கப்பட்டிருக்குது. அதே போல் நீங்களும் உங்களுடைய உடல், மனம், பணம் எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த சங்கமயுகத்தில் ஈஸ்வரிய சேவை செய்யுங்க. அதன் மூலமாக தான் உங்களுடைய அதிர்ஷ்டம் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. கலியுகத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் தானம், தவம், புண்ணியம் செய்யுங்க, அதனால் உங்களுக்கு பிராப்தி உண்டாகும், பலன் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபாபாவே இங்கே உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கறதுக்காக வந்துட்டார். அப்போ இந்த சமயத்தில் மற்றவர்களுக்கு தானம், புண்ணியம் செய்துட்டு இருந்தீங்கன்னா அதனுடைய பலன் எப்போ கிடைக்கும்? அவ்வளோதான், முழு உலகம் விநாசமாக போகுது. இனிலாம் யாருக்கும் அந்த மாதிரி பலன் கிடைக்க போகிறதில்ல. இப்போ உங்களுடைய உடல், மனம், பணத்தை இந்த ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்துங்க. பயன்படுத்துறதன் மூலமாக மற்றவர்களின் பாக்கியத்தை உருவாக்குறதன் மூலமாக தான் உங்களுடைய பாக்கியமும் உங்களுடைய அதிர்ஷ்டமும் உருவாக்கப்படுது. ஒரே ஒரு மந்திரம்தான், மன்மனாபவ மந்திரத்தை சொல்லுங்கள். நீங்கள் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்குங்க, நீங்களும் தூய்மையான உலகத்துக்கு எஜமானர் ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். வரதானம், கர்ம வினை பயனாக வரக்கூடிய சூழ்நிலையின் கவர்ச்சியையும் முடிவடைய செய்யக்கூடிய சம்பூர்ண நஷ்டோ மோகா ஆகுங்கள், மோகத்தை வென்றவர் ஆகுங்கள். இப்போது வரைக்கும் இயற்கையின் சூழ்நிலை மனோநிலையை கவர்ச்சி செய்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தேகத்தினுடைய கர்ம வினையின் பயன், அந்த சூழ்நிலை கூட மனோநிலையை கவர்ச்சி செய்துக்கிட்டே இருக்குது. எப்போ இந்த கவர்ச்சியை விடுபடுமோ அப்போ தான் சம்பூரண நஷ்டோ மோகா அப்படின்னு சொல்ல முடியும். எப்போ இந்த தேகத்தின் உலகாய விஷயங்கள்லேருந்து மனோநிலை, அந்த ஸ்திதி, அந்த கவர்ச்சி விடுபட்டு போகுமோ அப்போ தான் சம்பூர்ண நிலையை அடைந்ததாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு வரும்போது தான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்வரூபத்தில் உங்களால் நிலை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஸ்லோகன் வந்து தூய்மையின் விரதம்தான் சத்தியநாராயண விரதம். அந்த விரதத்தில் நீங்கள் இருக்கும்போது தான் அத்தீந்திரிய சுகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூய்மையின் விரதம்தான் சத்தியநாராயண விரதம். அந்த விரதத்தில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அத்தீந்திரிய சுகம்
நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தூய்மையற்ற நிலையில் இருக்கும்போது என்ன சுகத்தில் இருப்போம்? இந்திரிய சுகம், இந்திரியங்களால் அனுபவிக்கக்கூடிய சுகத்தில் இருப்போம். இப்போ இந்திரிய சுகத்திலேருந்து விடுபட்டால் தான் அத்தீந்திரிய சுகத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.